அம்மா இன்னைக்கு பாவக்காய் பக்கோடா செய்யலாமாம்மா? செய்யலாம்பா. அதுக்கு தான் நம்ம பொருள் போடணும். பாவக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு இதுலேருந்து விதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன்பா. இது வந்து 2 ஸ்பூனு, இதில் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, இதில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இது தேவையான அளவு உப்பு, இது காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கேசரி பவுட்ரு கலருக்காக. இந்த பாவக்காயெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஊறிச்சிங்க. இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாவக்காய் நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட பாவக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இது சுகருக்கும் ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.